guys, welcome back to our channel Aryu Creates. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த Dress பத்தி பார்க்க போறோம். இது வந்து stitched saree or 2 minute saree அப்படினு சொல்வாங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் பாத்திருப்பீங்க. ஷாப்ல கூட நிறைய பேர் கட்டி கூட பாத்திருப்பீங்க. ஆனா இது வந்து எப்படி இருக்கு, இதுல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க, என்னென்ன சைஸ் இருக்கவங்க இந்த saree கட்டலாம், அத பத்தி தான் இந்த வீடியோ. அதே மாதிரி இது எப்படி கட்டறது, இப்போ சைஸ் வந்து சில பேர் பிளஸ் சைஸா இருப்பாங்க, சில பேர் ஸ்லிம்மா இருப்பாங்க, சில பேர் மீடியமான சைஸா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எப்படி இந்த saree வந்து அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோ. சோ இந்த saree நான் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ சைஸ் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஃப்ரீ சைஸ் நம்ம எடுத்துட்டு வந்து இந்த பிளவுஸ் எல்லாமே வந்து நான் வந்து சைட்ல வந்து அட்டாச் பண்ணது எல்லாமே எடுத்துட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா இதை வந்து நான் டைட் பண்ணேன். அதே மாதிரி ஹேண்ட் வந்து அட்டாச் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இந்த சாரியோட பிளவுஸ் பத்தி நான் சொல்லிடுறேன். இந்த சாரிக்கு வந்து பிளவுஸ் இல்ல கிராப் டாப் நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹிப்போட கொஞ்சம் கீழே இறக்கமா இந்த மாதிரி டாப் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. எனக்கு இது பிளவுஸ் மாதிரி தோணல, பார்க்க கிராப் டாப் மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி இதுக்கு வந்து ஸ்லீவ் அரைச்சு நான் கையை வந்து அட்டாச் பண்ணிருக்கேன். வெல்வெட் கிளாத்ல வந்து இதுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க. பேக்ல வந்து நான் வந்து ஹூக் வச்சிருக்கேன். பின்னாடி வந்து கொக்கி வச்ச மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து இதுல அப்படியே மாற்ற மாதிரி இருந்துச்சு, எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காதுன்றதால நான் இந்த கை அட்டாச் பண்ணும்போது பேக் சைடு வந்து ஹூக்கு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து நம்ம பிளவுஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம், கிராப் டாப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே ஏதாவது ஒரு கோல்டன் கலர் ஸ்கர்ட் போட்டு அட்டாச் பண்ணி நம்ம அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கீழே வந்து ஷேப் பேர் போட்டிருக்கேன். ஷேப் பேர் இல்லாமலும் நம்ம கட்டலாம். ஆனா வந்து இந்த சாரிக்கு வந்து இந்த மாதிரி இந்த சாரியை வந்து கொஞ்சம் தின்னான கிளாத், நாங்க ஷேப்பர் போட்டு கட்டினா இன்னும் அழகா ஷேப்பா தெரியும். இல்ல நான் ரொம்ப வந்து லீனா இருக்கேன் அப்படின்னும் போது நீங்க ஷேப்பர் யூஸ் பண்ண தேவையில்லை, நார்மல் காட்டன் இன்ஸ்கர்ட் போட்டு நீங்க கட்டலாம். இப்போ வந்து நம்ம டாப்போட த்ரெட் எம்ப்ராய்டிங் பத்தி பார்ப்போம். ஃபுல்லா வந்து இந்த மாதிரி பீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இங்க பீட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அங்கங்க குட்டி குட்டியா இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான் இந்த டாப்ல இருக்கிறது. சாரி வந்து பிளைனா கொடுத்துருப்பாங்க. ஷோல்டர்ல வந்து ஒரு டிசைன் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் சாரி வந்து காமிக்கிறேன். சாரி வந்து ஒரு மாதிரி பீகாக் கிரீன் கலர்னு சொல்லலாம். உங்களுக்கு கேமரால வந்து கிரீன் கலர்ல தெரியும் இல்லையா, கிரீன் கலர் சாரி தான் இது. பீகாக் கிரீன் கலர் சாரி. இப்படி வந்து ஷோல்டர்ல வர மாதிரி இங்க ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க. இந்த பேட்ச் தான் வந்து உங்களுக்கு ஷோல்டர்ல இந்த பக்கம் வரும். நம்ம எல்லாருமே வந்து நார்மல் சாரி கட்டும்போது லெஃப்ட் சைடு தான் நம்ம வந்து எப்பயுமே வந்து இந்த பேக் ப்ளீட் வைப்போம். அதே மாதிரி தான் இதுலயும் கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல வந்து ரெடிமேட் சாரின்றதால ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். பின்னாடி வர பல்லு வந்து ரொம்ப ஷார்ட்டா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது ரெடிமேட் சாரி எல்லாத்துலயும் அப்படிதான் வருமா, அந்த ஷாப்ல கேட்டப்ப அப்படிதான் சொன்னாங்க. இது வந்து உங்களுக்கு பின்னாடி ஹைட்டாலாம் வராது மேடம், ஷார்ட்டா தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த டிசைன் வந்திருக்கும். இதுக்கு வந்து இவங்க ஸ்டிச் பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த இடம் வந்து உங்களுக்கு ஷோல்டர்ல வந்து எவ்வளவு ப்ளீட் வருமோ அதை வந்து ஸ்டிச் பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வந்து நம்ம வாங்கும்போது வந்து இவ்வளோ திருத்துக்கு வந்து அவங்க ஸ்டிச் பண்ணி இப்படி விட்டுருப்பாங்க. இது வந்து ஏன் அப்படி விட்டுருக்காங்கன்னா வந்து பிளஸ் சைஸ், அதாவது கொஞ்சம் சப்பியா இருக்கவங்க வந்து இந்த மாதிரி சாரி கட்டும்போது இப்படி வச்சு அவங்களால வந்து ரொம்ப குட்டியான ப்ளீட்லாம் வைக்க மாட்டாங்க. கொஞ்சம் கவரேஜ் வேணும் அப்படின்றதால இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் தான் அவங்க ப்ளீட் வைப்பாங்க. அதனால அந்த மாதிரி இருக்கவங்க கட்டும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது அப்படின்றதால இந்த மாதிரியான ப்ளீட்ஸ் வந்து சென்டர்ல இந்த டிசைன் வச்சு கொஞ்சம் வந்து எக்ஸசிவா ஸ்டிச் பண்ணி விட்டுருப்பாங்க. நம்மளுக்கு எவ்வளவு ஷோல்டருக்கு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பேக் சைடு திருப்பி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்படி ஃபோல்ட் பண்ணி நான் வந்து ஒரு சேஃப்டி பின் அட்டாச் பண்ணிடுறேன். இப்போ சேஃப்டி பின் அட்டாச் பண்ண உடனே ஷார்ட் ஆயிடுச்சு ப்ளீட் இல்லையா, ஷோல்டர் ப்ளீட் வந்து இப்போ ஷார்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதாவது இது வந்து ஒன்லி லீனா இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த சாரி வந்து மென்ட் கிடையாது, அவங்களுக்கு மட்டுமே இந்த மாதிரி கிடையாது. பிளஸ் சைஸ் இருக்கவங்களுக்கு கட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஸ்டிச் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது ஷோல்டர் ப்ளீட். அதே மாதிரி ஷோல்டர் ப்ளீட்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நீங்க இப்படி வந்தீங்கன்னா இந்த பிளேட் வந்து இருக்கும். இது வந்து என்ன எல்லாருக்குமே தெரியும், ஃப்ரண்ட் பல்லு இந்த இடத்துல வரும் இல்லையா சாரியில, அந்த பல்லு வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. ஒரு ஒரு 6 to 7 பிளீட்ஸ் தான் வச்சிருப்பாங்க அவங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து உள் சைடு நம்ம வந்து இப்படி சுத்தி இப்படி ஒரு டர்ன் கொண்டு வரும் இல்லையா சாரியோட ஸ்டார்டிங்ல, அது வந்து இருக்கும். அது வந்து பிளெயின் கிளாத் அப்படியே டிஸ்டன்ஸ் ரொம்ப விட்டு கொடுத்துருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா என்னோட ஹிப் சைஸுக்கு வந்து இது ரொம்ப அதிகம், ரொம்ப வந்து இப்ப இன்சைட் பிளீட் இங்க நம்ம டக் பண்ணி கொண்டு வரும் இல்லையா, அந்த பிளீட் வந்து எனக்கு ரொம்ப பெருசா இருக்கு. இந்த மாதிரி சில பேருக்கு இருக்கும். கொஞ்சம் சப்பையா இருக்கவங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும், மீடியமா இருக்கவங்களுக்கும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டலாம். ஆனா வந்து ரொம்ப லீனா இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெடிமேட் சாரியை வந்து அட்ஜஸ்ட் பண்றதுனா இந்த மாதிரி ஒரு பார்ட்டியோ இல்ல 2 பார்ட்டியோ நம்ம கட் பண்ணிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம ஃபியூச்சர்ல வெயிட் கெயின் ஆயிட்ட பிறகு இதை கட்ட முடியாது, ஏன்னா வந்து டிஸ்டன்ஸ் எட்டாம போயிடும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாம, ஏன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், நம்ம வீட்டுல வேற யாராவது கூட இதை வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு பத்தாம போயிடும். நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி வந்து இங்க நம்ம டக் பண்ற இடத்துல வந்து நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அளவுக்கு கிளாத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி மடிச்சுக்க வேண்டியதுதான். ஓகே, இந்த மாதிரி மடிச்சு நம்ம அப்படியே டக் பண்ணிக்கலாம். ஆனா நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சேஃப்டி வேணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண இடத்துல ஒரு பின் வச்சிடுறேன். ஃபோல்ட் பண்ண இடத்துல ஒரு பின் வச்சாச்சு.
நம்ம பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல இந்த ஃபோல்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் உள் சைடா ஃபோல்ட் பண்ணணும், வெளி சைடு ஃபோல்ட் பண்ணக்கூடாது. இப்படி நம்ம இப்படி டக் பண்றோம்னா இப்படி ஃபோல்ட் பண்ணணும், அதான் பண்ணிருக்கேன். அப்புறம் இந்த இடத்துலயும் இந்த ஃபோல்ட் ஆகிருக்கு இல்லையா, டர்ன் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துலயும் வந்து ஒரு பின் வச்சிடணும், சும்மா சேஃப்டிக்காக தான். இப்போ 2 பக்கமும் பின் வச்ச பிறகு நமக்கு டிஸ்டன்ஸ் கரெக்டா இருக்கும். இதை நம்ம டக் பண்ணுவோம், டர்ன் பண்ணி கொண்டு வந்து இதை வந்து நம்ம இந்த இடத்துல டக் பண்ணிடுவோம், அப்ப கரெக்டா இருக்கும். ஓகேயா, இது மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதா. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்தோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிட்டோம், ஹிப் சைஸ் நம்மளுக்கு கூடிடுச்சுன்னா இதை வந்து நம்மளால கட்ட முடியாம போயிடும். நார்மல் சாரியோட லென்த் தான் இருக்கும், அதே வந்து ஸ்டிச் பண்ணி இருக்கிறதால நம்ம வந்து எல்லாருமே கட்ட முடியும். நீங்க சப்பியா இருந்தாலும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இருக்கிறதால இந்த சாரி நீங்க வந்து வாங்கி பாருங்க. இது வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி டக் பண்ண பிறகு நார்மலா நம்ம சாரிக்கு எப்படி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து சீக்கிரமா நம்ம கட்டி முடிச்சிடலாம், அதனாலதான் இதுக்கு வந்து 2 minute சாரி அப்படின்னு பேரு. இப்போ நான் வந்து டக் பண்ணியாச்சு. இந்த பாருங்க, நார்மலான சாரிக்கு வந்து எப்படி டக் பண்றோமோ அதே மாதிரி டக் பண்ணிருக்கேன். நான் ஃபுல் வியூ காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து நார்மலான சாரி எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நம்ம வந்து இங்க பின் பண்ணிருக்கிறத வந்து இந்த இடத்துல உள்ள இன்சர்ட் பண்ணி ஈவனா அழகா டக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் ப்ளீட்ஸ் இருக்கும், இங்க ஸ்டிச் பண்ணிருப்பாங்க இல்லையா, அது இருக்கும். அத வழக்கம் போல ஒரு டர்ன் கொடுத்து அதே மாதிரி நம்ம சாரி கெட்டு வர மாதிரி இங்க எடுத்துட்டு வர வேண்டியதுதான், அவ்வளவுதான். ஓகே, இங்க நம்ம ஃபோல்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே ஸ்டிச் பண்ணி ரெடிமேடா கொடுத்ததால நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹைட் மட்டும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா அழகா இங்க வந்து இந்த ஃபோல்டிங் வந்து இப்படி உட்காந்துரும். நம்ம அழகா ஃபோல்ட் பண்ணி இதை இன்சர்ட் பண்ணிட்டாலே போதும். நம்மளுக்கு வந்து இதுல எக்ஸசிவா எந்த ஒரு வேலையுமே இருக்காது. இது ஒரு நல்ல பார்ட்டி வேர்னு கூட சொல்லலாம். நம்ம ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது ரொம்ப அர்ஜென்ட்டா கிளம்பும் போது இந்த மாதிரியான சாரீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது டக் பண்ண பிறகு அதே மாதிரி லெஃப்ட்ல இருந்து எடுத்து ஒரு டர்ன் கொடுத்து மறுபடியும் அதை கொண்டு வந்து லெஃப்ட்ல இங்க இன்சர்ட் பண்றோம். இப்போ நான் ஃபோல்ட் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்த பிறகு நான் வந்து ரொம்ப லீனா இருக்கிறதால எனக்கு பாத்தீங்கன்னா இவ்ளோ கிளாத் வந்து இந்த இடத்துல எக்ஸசிவா இருக்கு. இப்படி விட்டோம்னா நல்லா இருக்காது பாக்குறது, பாத்தீங்களா? ரொம்ப லீனா இருக்கிறதால இது வரைக்குமே தொங்குது. ஆக்சுவலி சாரில வந்து இவ்வளவு தூரம் தொங்க கூடாது இல்லையா, இவ்வளவு நீட்டுக்கு வந்து நம்மளுக்கு வராது ஃப்ரண்ட் ப்ளீட். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வச்சது அப்படியே இருக்கட்டும். ஓகேயா, இந்த ஃபோல்டிங் வந்து இங்க நம்ம பண்ணது அப்படியே இருக்கட்டும், இங்க மட்டும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து ரொம்ப சப்பியா இருக்கவங்க வந்து கொஞ்சம் க்ளோஸ்டா இருக்க மாதிரி இருக்கணும்னு பாப்பாங்க சாரி. அப்படி இருக்கும்போது இந்த டிசைன் மட்டும் தெரியற மாதிரி லைட்டா இப்படி பண்ணி இப்படி வச்சுக்கலாம். இல்ல கொஞ்சம் இந்த மாடல்லாம் அழகா ஃப்ரீயா தெரிஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு இது பண்றவங்க இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து பார்க்க சோரி டாப் மாதிரி தான் இருக்கிறதால நம்ம வந்து இது ரொம்ப கவர் பண்ணி இந்த டிசைன் எல்லாம் இல்லாம காமிக்க கூடாது. இந்த மாதிரி இருந்தாதான் அழகா இருக்கும் பார்க்க. இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா லைட்டா இப்படி எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எங்கேயுமே நம்மளுக்கு எந்த ஒர்க்குமே கிடையாது, அப்படியே எடுத்து இங்க பின் பண்ண வேண்டியதா. நான் பின் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் லீனா இருக்கிறதால எனக்கு இவ்வளவு கிளாத் எக்ஸசிவா இருக்கு, எக்ஸசிவ் கிளாத் மீறுது. இது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட சைஸ் வந்து XS, அதாவது ரொம்ப சின்ன சைஸ் எனக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சாரி எல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்றதுக்கு தான் இந்த வீடியோ. நீங்க எவ்வளவு பிளஸ் சைஸா இருந்தாலுமே வந்து இந்த சாரி உங்களுக்கு வந்து செட் ஆகும், உங்களுக்கு கரெக்டா ஃபிட் ஆகும். எனக்கு நான் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்றேன்னு காமிக்கிறேன். ஆல்ரெடி இந்த ஸ்டிச் எல்லாம் இங்க இருக்கும், அதுல கொஞ்சோண்டு பாதி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டக் பண்ணிருக்கீங்களா, பாதி எடுத்துக்கிட்டு நம்ம நார்மல் சாரிக்கு எப்படி ப்ளீட் வைப்போமோ அந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியா வைங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இதையும் ஆட் பண்ணி பாருங்க, இதெல்லாம் கரெக்டா இருக்கான்ட்டு. அதோட ஹைட்டுக்கே ஏத்த மாதிரி இப்படி வச்சு இங்க ஒரு பின் பண்ணிக்கோங்க சேஃப்டிக்கு. நான் அப்படியே தான் உங்களுக்கு வீடியோன்றதால சும்மாவே நான் டக் பண்ணி காமிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ப்ளீட்டோட இதுவும் ஒரு ப்ளீட் மாதிரி ஆயிடுச்சு. நார்மல் சாரிக்கு எப்படி நம்ம கட்டுவோமோ அந்த மாதிரி நம்ம எக்ஸசிவா கொஞ்சம் ஆட் பண்ணி இப்படி வச்சாச்சு, அவ்வளவுதான். இப்போ வந்து இங்க நம்ம பின் பண்ணியாச்சு. பின் பண்ண பிறகு நான் உங்களுக்கு ஃபுல் அவுட்லுக் காமிக்கிறேன்.